இறைவன் மிகப்பெரியவன். சொர்க்கத்து கனி என்று சொல்லப்பட்ட இந்த திராட்சை கனியினுடைய ரகசியங்களும் மகத்துவங்களும் ஒரு சில நேற்று எனக்கு தெரிந்தது. நேரடியாக அந்த திராட்சை தோட்டத்திற்கு போய் நேரடியாக அதை பார்க்கும்போது பல விஷயங்கள் வெளிச்சமாக இருந்தது. இந்த திராட்சை விதையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் புற்றுநோயினுடைய செல்களை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்குகிறது. அந்த தீய செல்களின் சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது. எவ்வளவு அற்புதம்! இத்தனை நாள் திராட்சை பழத்திலிருந்து கொட்டையை கீழே துப்பி கொண்டிருந்தோம். இனிமேல் இந்த திராட்சை கொட்டை துவர்ப்பு தன்மை கொண்டது தான், கசக்கலை. அந்த துவர்ப்பு தன்மை கொண்ட கொட்டையை மென்று நிதானித்து அதை முழுங்குகிற வரைக்கும் அதை சுவையுங்கள். அதை முழுமையாக பயன்படுத்தி மருத்துவ குணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் ஒவ்வொரு கனியிலும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தந்திருக்கிறான். சிந்திப்போருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. இனிமேல் திராட்சை பழங்களை நன்றாக 2 முறை கழுவி உப்பு நீரில் கழுவி கொட்டைகளோடு சுவைத்து அதன் முழு பலனையும் பெறுவோமாக.